11.49வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. மாதே வியாதமா ச விமூடபாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரமித்ருங்மமேதம் व्यभेदभि प्रीतमना पुनस्त्वं तत्येव मे रूपमिदं प्रपश्य. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கட்டுமா மாதாஜி? படிடா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜெய். மொழிபெயர்ப்பு. எனது இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ மிகவும் பாதிக்கப்பட்டு குழம்பியுள்ளாய். இனி இது முடிவு பெறட்டும். என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்தும் விடுபடுவாயாக. அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை தற்போது நீ காணலாம். பொருளுரை. பகவத்கீதையின் ஆரம்பத்தில் தனது வந்தனைக்கு உரியவர்களான தாத்தா பீஷ்மரையும் குரு துரோணரையும் கொல்வதை பற்றி அர்ஜுனன் வருத்தப்பட்டான். ஆனால் தாத்தாவை கொல்வதை பற்றிய அச்சம் அவசியமானதல்ல என்று கிருஷ்ணர் கூறினார். திருதராஷ்டிரரின் மகன்கள் குருவம்ச சபையில் திரௌபதியை துகிலுரிக்க முயன்ற போது பீஷ்மரும் துரோணரும் அமைதியாக இருந்தனர். தங்களது கடமையில் அலட்சியமாக இருந்ததற்காக அவர்கள் கொல்லப்பட்டே ஆக வேண்டும். நீதிக்கு புறம்பான தங்களது செயல்களுக்காக அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டனர் என்பதை அர்ஜுனனுக்கு காட்டவே கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை காட்டினார். பக்தர்கள் எப்போதும் அமைதியானவர்கள் என்பதாலும் அவர்களால் இத்தகைய கொடிய செயல்களை செய்ய முடியாது என்பதாலும் விஸ்வரூபத்தின் தோற்றம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்டது. விஸ்வரூபத்தை காட்டியதன் குறிக்கோள் தற்போது நிறைவுற்றது. 4 கரங்களையுடைய உருவத்தை காண அர்ஜுனன் விரும்பினான். கிருஷ்ணர் அதனையும் காட்டினார். அன்பான எண்ணங்களை விஸ்வரூபத்துடன் பரிமாறிக்கொள்ள முடியாது என்பதால் அதில் பக்தர்களுக்கு அவ்வளவு ஆவல் இல்லை. பக்தன் தனது வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எண்ணங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறான், அல்லது 2 கரங்களுடன் கூடிய கிருஷ்ணரின் உருவை காண விரும்புகிறான். அதன் மூலம் அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் அன்பு தொண்டினை பரிமாறிக்கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இதுல அர்ஜுனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லையா. என்னால உங்களோட இந்த கோரமான விஸ்வரூபத்தை பார்க்க முடியல. ஆக்சுவலியா பக்தர்கள் பகவானுடைய இந்த ஷாமசுந்தர ரூபம் இதனாலதான் கவரப்படுவாங்க. நீங்க நம்ம 9ஆம் அத்தியாயத்துல கூட படிச்சிருக்கோம். பக்தர்கள் ஈவன் மகாத்மாக்கள் பகவானுடைய மத்த ஃபார்ம்ஸ் கூட ஆசைப்பட மாட்டாங்களாம். ராமர், நரசிம்மர், வராகர், இந்த மாதிரி பகவான் வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்திருக்காரு இல்லையா. சோ கிருஷ்ணாவை பிடிச்சவங்க கிருஷ்ணா மட்டும்தான் அந்த ரூபத்தை மட்டும்தான் விரும்புவாங்களாம். படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் வருதா? 9th சாப்டர்ல மகாத்மானஸ்து மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதா அந்த ஸ்லோகால தெய்வீம் பிரகிருதிட்ட தெய்வீ பிரகிருதினா பகவானுடைய அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்திகிட்ட யாரு அடைக்கலம் எடுக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மகாத்மா. மகாத்மாக்களோட கேரக்டர் என்னென்ன அப்படிங்கறது கூட நம்ம பார்த்தோம். அந்த கேரக்டர்ல ஒண்ணு, அவங்க பகவானுடைய வேற உருவத்துல கூட அட்ராக்ட் ஆக மாட்டாங்களாம். சோ அர்ஜுனா அப்படிப்பட்ட அந்த மகாத்மா தான் இல்லைங்களா. அவர் பகவான் கிருஷ்ணர் மேலதான் அவருக்கு எப்பவுமே பிரியம். அவருக்கு வேற எந்த இது மேலயும் இல்ல. அதே சமயம் ஹனுமான்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு பகவான் ராமச்சந்திரன் மேலதான் பிரியம் இல்லையா. சைத்தன்ய சரிதாமிரத்துல கூட நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. முராரி குப்தா அவரை பத்தி படிச்சோம், ஞாபகம் வருதா? முராரி குப்தா யாரு? யாரு முராரி குப்தாவா வரா அப்படி கேட்கலாம் இல்லையா. இப்ப நீங்க ஹரிதாஸ் தாகூர் யாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாரு? பிரம்மா ஹரிதாஸ் தாகூரா வராரு. எஸ், கரெக்ட். நித்யானந்த பிரபு பல்ராம் கரெக்ட். முராரி குப்தா இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி கூட ஒரு க்ளூ கொடுத்தனே உங்களுக்கு. ஹனுமன். எஸ், ஹனுமன். ஹனுமன் தான் முராரி குப்தாவா வருவார். அந்த முராரி குப்தா அவரு பகவான் என்ன சொல்லுவார்னா,
நீ போய் என்னுடைய நாமாவை சாண்ட் பண்ணு சொல்லிடுவாரு, சொல்லி அனுப்பிச்சுடுவாரு ஹரே கிருஷ்ணா. என்னுடைய ரூபத்தை வந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. அவரு போயிட்டு விடிய விடிய உட்கார்ந்து அழுதுட்டு இவர் வந்து சொல்லுவாரு, என்னால முடியல பகவானே, எனக்கு வந்து கண்ண மூடினா ராமச்சந்திரமூர்த்தி தான் தெரியறாரு, என்னால முடியல அப்படிம்பாரு. அப்போ உடனே பகவான் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. என்னவா காட்சி கொடுக்கிறாரு? ராமரா ராமரா காட்சி கொடுப்பாரு. எஸ், நான் தான் ராமர், நான் தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராமரா காட்சி கொடுப்பாரு. சோ பக்தர்கள் பாத்தீங்கன்னா அவங்கள அது வந்து தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து ராமர் தான் பிடிக்குதுன்னா நீங்க தாராளமா ராமரை கும்பிடலாம். உங்களுக்கு அதுக்கு வந்து அதுக்கு தனி வழிமுறைகள் இருக்கு. இந்த கௌடிய பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்துல நாம வழிபடுறது வந்து கிருஷ்ணா, அதுவும் ஷாமசுந்தர கிருஷ்ணா, பிருந்தாவன கிருஷ்ணா தான் நம்ம வழிபடுறோம். நீங்க ராமரை வழிபுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ பரம்பரா போனீங்கன்னா அங்க ராமர் வழிபாடு இருக்கு. சோ அவங்கவுங்க அது வந்து தப்பான்னு கேட்டா தப்பு கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன ஃபார்ம் பிடிக்குதோ தாராளமா வழிபடலாம். சோ பக்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த விஸ்வரூபத்தை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அதான் வந்து இந்த கோரமான உருவத்தை கண்டு நீ பாதிக்கப்பட்டு குழம்பி உள்ளாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனாவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல, அவ்வளவு குழப்பம் வந்துருச்சு. சோ இனி இது முடிவு பெறட்டும் என் பக்தனே, எல்லா குழப்பங்களிலிருந்து நீ விடுபடுவாயாக, அமைதியான மனதுடன் நீ விரும்பும் உருவத்தை இப்போது காணலாம். ஆக்சுவலி அர்ஜுனா வந்து எடுத்தோடனே ஷாமஸ்தர் ரூபத்தை கேக்குறாரா? என்ன கேட்டாரு? நாராயணரை பாக்குறேன்னு கேக்குறாரு. ஏன்னா அப்பதான் அவரோட மைண்ட் ஸ்டேபிள் ஆகும் அப்படிங்கறதுக்காக அதை கேக்குறாரு. ஏன்னா அவரால் எங்க திரும்பினாலும் இங்க விஸ்வரூபத்துல தலையா இருக்குது, அங்கங்க தலையா இருக்குது, எல்லாம் சாகுறாங்க, அவர் அப்படியே பயந்து நடுங்குறாரு. பிரபுபாத் தான் அழகா கொடுக்குறாரு. பகவத்கீதையோட ஆரம்பமே எங்க இருக்குன்னா, என்னுடைய குருவை கொல்ல மாட்டேன், என் தாத்தாவை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சது. நீ தாத்தாவை நீ கொல. ஆக்சுவலி விஸ்வரூபம் பகவான் காமிச்சதோட நோக்கம் என்ன? ஏற்கனவே அவங்க ஒரு கருவிதான், நீ ஒரு கருவிதான். ஆல்ரெடி நான் எல்லாம் கொண்டுட்டேன் இல்லையா? ஆல்ரெடி நான் எல்லாரையும் கொண்டுட்டேன். நீ ஜஸ்ட் ஒரு கருவிதான். நீ வந்து உன் தாத்தா சாவுக்கு காரணம் இல்லை, உன் குரு சாவுக்கு நீ காரணம் இல்ல, பகவான் சொல்றாரு இல்லைங்களா? சோ இத வந்து காமிச்சு கொடுக்கிறாரு. ஏன் வந்து பீஷ்மருக்கு துரோணருக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாருன்னா, தர்மத்தின்படி அவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு சபையில வந்து துகிலுரியறப்போ அங்க குடும்பத்தின் மூத்தவர் பீஷ்மர், அவர் அதை தடுத்திருக்கணும், அவர் அதை தடுக்கல. துரோணாச்சாரியா எல்லாருக்கும் குரு, அவரு இப்ப பீஷ்மரும் துரோணரும் தடுத்திருந்தா துரியோதனை யோசிப்பான் இல்லைங்களா? பயப்படுவான் இல்லையா? அவங்க சப்போர்ட் இருந்ததுனாலதானே துரியோதன தைரியமா இருந்தா. அப்படி அது வந்து தவறு. ஆக்சுவலி அது வந்து பகவானுடைய லீலா. ஆக்சுவலி பீஷ்மர் வந்து வாழை உருவிடுவாராமா. அப்போ பகவான் வந்து அவர் காட்சி கொடுக்கிறாரு. உடனே அவர் அமைதியாயிராரு. ஓ இது வந்து லீலா அப்படின்னு சொல்லி அமைதியாயிருவார். சோ இது எல்லாமே பகவானுடைய லீலா. ஏன்னா அப்பதான் மகாபாரத போர் நடக்கும், பூமி பாரம் குறைக்க முடியும் இல்லைங்களா? அது பகவானோட விஷ். அதைத்தான் அவங்க நிறைவேற்றினாங்க. அவங்க 2 பேரும் டிவோட்டிஸ். அவங்க பீஷ்மரும் துரோணரும் தர்ம சாஸ்திரத்தின் படி பார்த்தா பீஷ்மர துரோணம் பண்ணது தப்பா இல்லையா? சொல்லுங்க. தப்புதான். அப்ப அவங்களுக்கு தண்டனை வேணும் இல்லையா? அதனாலதான் உன்னை கொல்ல சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ நீ அத வந்து அவங்க ஆல்ரெடி நான் கொன்னுட்டேன்னு சொல்லி காமிக்கிறாரு. சோ பொதுவாவே பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அமைதியானவர்கள் இல்லைங்களா? அமைதியானவங்களா இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாம பக்தரா இல்லையாங்கிறது வேற விஷயம். பொதுவாவே டிவோட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாதுன்னு தான் பேரு, சாதுவா தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு லெக்சர்ல கேட்டேன், நமக்கு வர்றது அத்தனையுமே நமக்கு வந்து ஆக்சுவலி பகவான் கொடுக்கறது அத்தனையும் மர்சி, காரணமற்ற கருணை அப்படின்னு புரிஞ்சுக்கிறவன் தான் பக்தனா. இதுக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நாம வந்து பக்தர் கிடையாதான். எனக்கு தகுதி இருக்கு அதனால கிருஷ்ணா எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்னது, நாம வந்து பக்தர் கிடையாது. நான் வந்து இதுக்கு தகுதியே இல்ல, பகவானுடைய இந்த காரணமற்ற கருணையினால எனக்கு இது கிடைச்சிருக்கு. இத புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு இந்த லைன் நான் சொன்னது?
புரியுது. புரியுதுங்க மாதா. புரியுது. எஸ் புரியுதுங்க மாதா. எஸ் பகவானுடைய மேர்சிய வந்து பகவானுடைய கருணைய ஒவ்வொரு செகண்டும் உணர்றவன் தான் பக்தன். நான் விடுற மூச்சுல இருந்து எல்லாமே பகவான் கருணை தான். இல்லைங்க ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ ஒரு மணி நேரம் இருக்கும். கொண்டு போய் கோயில்ல பூ கொடுத்துட்டு என் சிஸ்டர் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்தேன். அதுக்குள்ளார எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். இங்க இருந்து டூ வீலர் இப்படி வருது, இப்படி வர்றாங்க, அங்க இருந்து எல்லாம் வண்டி வருது. நம்ம வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதே வந்து உண்மையிலேயே ஒரு இமாலய சாதனை தான். வண்டியில உட்கார்ந்துட்டு போறவங்களுக்கு அதுதான் கத்தி. இல்ல யாராவது 100% நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நான் இப்ப போயிட்டு பத்திரமா திரும்பி வருவேன் அப்படின்ட்டு? ஆமா அவ்வளவு மாதாஜி. டிராபிக் ஆயிடுச்சு மாதாஜி, எங்க பார்த்தாலும் டிராபிக். ம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னே தெரியாது தெரியாது. மாதாஜி. பாவம் எங்க அண்ணி போன சனிக்கிழமை அவங்க ஒரு மாதாஜி கொண்டே விட போய் ஒரு டூ வீலர்காரங்க கொண்டு வந்து நேரா அவங்க நிறுத்திட்டாங்களாம். நேரா கொண்டு வந்து அடிச்சு அவங்க கால் 3 விரல் இப்ப பிராக்சர். அவங்களுக்கு அவங்களுக்கு 15 நாளைக்கு கால் அசைக்க கூடாதுன்னு கட்டு போட்டு படுத்திருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க பல வருஷமா டூ வீலர் ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து உண்மையிலே நாம வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரணும், அது பகவானோட கருணை தான். இல்லைனாலாம் நம்மளால முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, தூங்கி பெட்டை விட்டு எந்திரிக்கிறோம்னாவே அது பகவானோட கருணை தான். ம். ஆமா தூக்கத்துல மாதாஜி. உயிர் போனவங்க எத்தனையோ பேர். நீங்க அந்த வீடியோலாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து மலேசியால என்னமோ பாட்டு பாடிட்டு வர்றாரு. பயங்கரமா பாட்டு பாடிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அப்படியே விழுந்து தொப்புன்னு சாகுறாரு. இல்லைங்களா? சோ இது நம்ம வந்து உயிரோட இந்த நிமிஷம் இருக்கோம், நல்லா மூச்சு எடுக்கிறோம், மூச்சு விடுறோம் அப்படின்னாவே அது பகவானுடைய கருணை. எதுக்கு அந்த கருணை காமிக்கிறாருன்னா, நாம நல்லா பக்தி பண்ணி திருப்பி அவர்கிட்ட வரணும். அதுக்குதான் அந்த கருணை. நான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஹியூமன் லைஃப் வேஸ்ட் பண்றது கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனித பிறவிய பகவானோட சேவையில யூஸ் பண்ணி அவர்கிட்ட திரும்பி போகணும். அதுக்குதான் இந்த மனித பிறவி. ஆனா நம்ம அதை தவிர்த்து மித்தது எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். என் ஃபேமிலியை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், என் உடம்ப பார்த்துக்கணும், கடைசிக்கு வந்து என் உடம்ப பார்த்துக்கணும். இல்லைங்களா? என்னென்னமோ காரணம் சொல்றோம். யார் யாருக்கோ வேலை பார்க்கிறோம். ஆனா கிருஷ்ணாக்கு வேலை பார்க்கறதுனா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு வாட்டி இந்த இன்னைக்கு லெக்சர்ல சொன்னாரு, we are lazy அப்படின்னு வந்துட்டு and become crazy ன்னு பிரபுபாத் சொல்லுவாராம். அது மாதிரி நாம சோம்பேறித்தனமாவும் இருக்கிறோம், பைத்தியக்காரத்தனமாவும் இருக்கிறோம். இல்லைங்களா? நமக்கு வந்து மித்த எல்லா விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா பகவான் சம்பந்தப்பட்டது மட்டும் நாம புடிச்சு இழுத்து இழுத்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் சொன்னாரு, ஒரு குழந்தை, ஒரு கொஞ்சம் நடக்கிற குழந்தைய ஒரு அம்மா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவோம், குடு 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 குடுன்னு ஓடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, புடிச்சு தர தர தரத்தானே இழுத்துட்டு வந்து தங்க கிட்ட வச்சுக்குவாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், மறுபடியும் ஓடும். இவங்க மறுபடியும் புடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மைண்டு அந்த குழந்தை மாதிரியே நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல, அது பாட்டுக்கு ஓடுது. நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், திருப்பி தர தர தரத்தானே இழுத்துட்டு வரோம். திருப்பியும் ஓடுது. ஏன்னா அதுக்கு பயம். கிருஷ்ணாட்ட போய் சிக்கிறதுக்கு அது பயப்படுது. கிருஷ்ணா பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னா, ஐயோ அது ரொம்ப கஷ்டம், உனக்கு போர் அடிக்கும், இரு இரு உனக்கு வேற தாட் எல்லாம் தரேன், உனக்கு வந்து இதெல்லாம் பிளான் பண்ணினா உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இது 2 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கப்போ உனக்கு நான் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் நம்ம ட்ரிக் பண்ணும். இல்லைங்களா? நிறைய ஐடியாஸ் வரும் பாத்தீங்கன்னா. நம்ம அடுத்த நாள் மெட்டீரியலிஸ்டிக்கா செய்யற, ஆக்சுவலி நானே வந்து அந்த ஏதாவது ரொம்ப யோசிக்க முடியாம திணற விஷயத்த கூட எனக்கு வந்து அந்த சாண்டிங் அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஐடியாஸ் வரும். இதெல்லாம் பண்ண, ஏன்னா மைண்ட் வந்து காமா இருக்கு இல்லைங்களா, அமைதியா இருக்குல்ல. பகல்ல வந்து அது மைண்ட் ஆர்ப்பரிச்சுட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது நல்ல திங்கிங் வராது, வெவ்வேறு தாட் இருக்கிறதுனால. சாண்டிங் அப்ப அமைதியா உட்காருன்னு நம்ம இது பண்ற, கண்ட்ரோல் பண்றதுனால நிறைய தாட் வரும். அதாவது சாரி, கரெக்டான ஐடியாஸ் நமக்கு வரும். எங்கிருந்தோ ஐடியா வந்து பிளாஷ் ஆகும். எதுக்குன்னா இந்த மைண்டோட வேலையே இதுதான். யோசி 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 யோசிச்சுட்டே ஒன் ஃபைன் டே இந்த உடம்ப விட்டு வெளியில போறப்ப அந்த மைண்ட் என்னதான் நினைக்கும். இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, சட்டில் பாடியோட நம்ம வெளியில போயிருவோம்.
வெறும் அந்த கிராஸ் பாடி மட்டும்தான் இருக்கும். ஆத்மா வந்து சட்டில் பாடியோட இந்த உடலை விட்டு வெளியில போகும். அப்ப இந்த மைண்ட் என்னதான் நினைக்கும்? எனக்கு ரொம்ப அது கியூரியஸா இருக்குது. என்ன நினைக்குமா இருக்கும்? சொல்லுங்களேன். ஏதாவது ஐடியா இருக்கா? சும்மா சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அப்ப அந்த மைண்ட் மண்டகாயும் இல்லையா? ஐயையோ! நாம இந்த உடம்புன்னு நினைச்சிட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணமே. அப்ப நம்ம இந்த உடம்பு இல்லையா? அப்படின்னு தோணும் இல்லைங்களா? ஒரு நிமிஷம். அதுதான் பரிதவிக்குமாமா அந்த ஆத்மா. திருப்பி அந்த உடலுக்குள்ள போற பரிதவிக்குமாமா. அந்த மைண்ட் தானே அப்ப ஐடியா கொடுக்கும். ஐயோ போ உள்ள போயிரு, உன்னால இந்த உடம்பு விட்டு இருக்க முடியாது. ஏன் என்னாச்சு? எல்லாரும் யோசிக்கிறீங்க. அப்படி சொல்லுமா சொல்லாத மைண்ட்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் இல்லையா? சொல்லுங்க மாதாஜி. கட்டாயமா சொல்லுங்க மாதாஜி. எஸ். சோ நம்ம அந்த சாண்டிங் அப்போ அந்த மைண்ட் அப்படிதான் பண்ணுது. ஆக்சுவலி நாள் ஃபுல்லா அந்த மைண்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரியறது இல்ல. சாண்டிங் அப்ப அமைதியா உட்காரனால தெரியுது. இன்னைக்கு வந்து ஒரு ஜபா ஒரு ஒரு இது கேட்டேன் ராதேஷாம் பிரபுது. அப்ப அவர் வந்து 3 விஷயம் சொன்னாரு. ஒரு விஷயம் எப்படி சாண்ட் பண்றது, நல்லா சாண்ட் பண்றது அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து நல்லா சத்தமா பண்ண சொன்னாரு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் மைண்டுக்குள்ள சாண்ட் பண்றேன், மொனமொனன்னு சாண்ட் பண்றேன் அப்படி பண்ணுவாங்க. அது வந்து கரெக்ட் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நல்லா வாய் விட்டு சத்தமா சொல்லணும். எல்லாம் அப்படி சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? சத்தமா தான் சொல்றோம். சத்தம் மாதாஜி சொல்லுவோம். நம்ம மெதுவா சொல்றது நம்ம காதுல விழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அப்படி சொல்றோம். எஸ். ஃபர்ஸ்ட் சத்தமா சொல்லணும். செகண்ட் வந்து நல்லா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. சில பேர் வந்து ஸ்பீடா சொல்றேன்னு பேர் வெளின்னு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 இந்த மாதிரிலாம் சாண்ட் பண்றவங்க நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? அந்த ஸ்பஷ்டமா அந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாமே ஒழிய அந்த வார்த்தைகளை வந்து சுருக்க கூடாது. அதோட மாதாஜி அப்படி சொல்லும் போது 9 நிமிஷம் ஆயிருது மாதாஜி. 9 நிமிஷம் வருதா உங்களுக்கு? ஆமாங்க, அவ்வளவு அவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. மகராஜ் இப்படி சொல்லிருக்காரு நம்ம அழுத்தி சொல்லும் போது வருதுங்க மாதாஜி. 7 minutes to 7.5 minutes அதான் maximum. வேகமா சொன்னாதாங்க மாதாஜி 7.5. நீங்க ஒரு தடவை சொன்னீங்க 7.5 மேல செய்யக்கூடாதுன்னு. நான் பார்த்தேன். இப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா பண்றோம்னா லேட் ஆகுது. தூங்குறோம்னு அர்த்தம் மாதாஜி. அதான் சொன்னார் மகராஜ். நடுவுல தூங்கிட்டே பண்றோம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு. ஓ மாதாஜி பிரபுபாதர் சாண்டிங் இருக்கு இல்லைங்களா, நம்ம அதை போட்டுட்டு சொல்லும் போது நல்லா இருக்குதுங்க மாதாஜி. அப்படியே பழகிட்டோம்னா நார்மலா சொல்லும் போது ஈஸியா இருக்குதுங்க மாதாஜி. பண்ணலாம். ஆனா அதுவே ஹேபிட் ஆயிரும். பிரபுபாத் சாண்டிங் இல்லாம நம்மளால பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிரும். சரி சரி மாதாஜி. பண்ணுங்க, அது ரொம்ப நல்லதுதான். இனிஷியலா மூவ்மெண்ட்டுக்குள்ள வரவங்க எல்லாருக்குமே நம்ம பிரபுபாத் சாண்டிங் கூட பண்ணுங்கிறது தான் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். அதுதான் நல்லது. ஆக்சுவலா ஒரு டிவோட்டியோட சேர்ந்து எல்லா டிவோட்டிஸும் சேர்ந்து பண்றதா ரொம்ப நல்லது. பண்ணுங்க. மறுபடியும் தனியாவும் நாம பண்ணணும். அது பிரபுபாத் சாண்டிங் இருந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மாதாஜி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த 7:30 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி செய்யும் போது மாதாஜி அவரோட சேர்ந்து சொல்லும் போது அது ஈஸியா கரெக்டா இருந்தது. இருக்கு. கரெக்டா இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம தனியா செஞ்சு பழகும் போது மாதாஜி அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக கரெக்ட் மாதாஜி, நீங்க சொன்னது கரெக்ட். ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரணும்னா பிரபுபாத் சாண்டிங்கோட பண்ணலாம். சோ நான் வந்து ஃபாஸ்டா சாண்டிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ஹரே கிருஷ்ணா நாம என்ன பிரச்சனைனா இந்த பௌதீக உலகத்துல பாத்தீங்கன்னா நாம வேற, நம்ம செய்யற அந்த செயல்லாம் வேற. ஆனா ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஒண்ணுதான். பகவானும் ஒண்ணுதான். அந்த சப்தம் அவற்றிருந்து வர்ற அந்த சப்தமும் ஒண்ணுதான். அவரோட புல்லாங்குழல இருந்து வர்ற அந்த சப்தமும் ஒண்ணுதான். சோ அது வந்து நமக்கு வந்து புரியறது இல்ல. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மெட்டீரியலா தான் பாக்குறோம் இல்லைங்களா? எல்லாத்தையுமே நம்ம மெட்டீரியலா தான் பாக்குறோம். நான் வேற, என் சவுண்ட் வேற, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல எல்லாமே வந்து டிரான்சென்டென்டல், ஆன்மீகமயமானது. சோ பகவானுடைய சப்தம் வந்து அவருக்கு ஈக்குவலானது.
அந்த சப்தத்தை நாம வந்து இந்த கலியுகத்துல உங்களுக்கு தெரியும், இந்த சப்தம் மூலம் தான் நாம வந்து பகவான்கிட்ட திரும்பி போக முடியும். சோ நம்ம சாண்டிங் பண்றதோட நோக்கமே இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகா மந்திரத்தை மெடிடேட் பண்ணணும். அத காதுல கேட்கறது, அதை மெடிடேட் பண்றது, அதான் வந்து சாண்டிங். சோ இனிஷியலா நம்மளால முடியலன்னா பகவானுடைய உருவத்தை கூட நம்ம மெடிடேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. சோ மகா மந்திரத்தை மெடிடேட் பண்ணி அது மூலமா நம்ம பகவானோட கனெக்ட் ஆகும். சோ நாம இதை தொடர்ந்து நாமெல்லாம் இப்ப சாதகா பீரியட்ல இருக்கோம், தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரப்ப சுத்த நாம நம்ம சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பகவானோட நம்மளுக்கு அந்த ஏதோ ஒரு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியா சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து நிறைய நாம அபராதோட பண்றோம், அதே மாதிரி நாம வந்து கரெக்டா காதுல வாங்காம பண்றோம், வைஷ்ணவ அபராத் பண்றோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம சொல்லி 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 பியூரிஃபை ஆயிட்டே வர்றப்ப என்ன ஆயிரும்னா நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன், அந்த பிரேமை, அந்த பிரேமையோட ஒரு டிராப் நம்ம வந்து அனுபவிப்போமோ, இந்த அந்த பாவநிலை, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா. சோ அதை வச்சு தொடர்ந்து நம்ம பண்ண பண்ண கண்டிப்பா நம்ம வந்து முன்னேறலாம்னு சொல்லி பிரபுபாத் சொல்லியிருக்காரு. ஆனா அது எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து ட்ரை பண்ணணும், தொடர்ந்து ட்ரை பண்ணணும். ஒரு குழந்தை பாருங்களேன், நடக்குது, நடக்க பழகுறப்ப என்ன பண்ணுது, எந்திரிச்சு நடக்குது, அப்புறம் என்ன பண்ணும், கீழே விழுந்துரும். கீழே விழும். அதுக்காக அது நடக்காம இருக்கா? ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள் தான், அந்த ஜிராஃப், அந்த ஒரு ஒட்டக சிவிங்கியோட பிரசவம் ஒரு வாட்டி பார்த்தேன். அந்த குழந்தை பிறந்து கீழே விழுந்த உடனே அந்த அம்மா எட்டி உத விடுது அந்த குழந்தைய. அது அப்படியே தடுமாறி எந்திரிக்குது, இது மறுபடியும் எட்டி எட்டி உதைக்குது. அது இது உதைக்க உதைக்க என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே தடுமாறி தடுமாறி எந்திரிச்சு பழகிருது. ஏன்னா அந்த அந்த பேபி ஜிராஃபோட அந்த வாசம் வந்து சிங்கத்துக்கு ரொம்ப பிடிக்குமா, வந்து சிங்கம் தின்றுமா. அதுட்டு இருந்து அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக, அது தன்னைத்தானே காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த அம்மா வந்து அதை எட்டி எட்டி உதைக்குது பிறந்த குழந்தைய. அந்த குழந்தை வந்து அப்பதான் எந்திரிச்சு நடக்கும் அப்படிங்கறதுக்காக அது பண்ணுது. சோ நாம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து சுத்த நாமா சொல்ல முடியும், சொல்லாம இல்ல, முடியாம இல்ல. ஏன்னா நம்ம ஆச்சாரியா சொல்லியிருக்காரு, பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் ஒண்ணு சொல்றாருன்னா அது 100% கரெக்ட். சோ அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்றபடி நம்ம வந்து காலையில மங்களாரத்தி பண்றது, பகவானுடைய நாமம் ஜபிக்கிறது, பகவானுக்கு பிரசாதம் செஞ்சு ஆஃபர் பண்றது, ப்ரீச்சிங் பண்றது, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, பிரபுபாத் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கோலோக்கால சீட்டு உறுதி. இங்க அசம்பிளில சீட் இருக்கோ இல்லையா, நமக்கு கோலோக்கால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சீட்டு உறுதி. சோ பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கடைசி லைன் கொடுத்திருக்காரு பாருங்க. பக்தர்களுக்கு வந்து ஆஹ் அந்த தனது வணக்கத்துக்கும் மரியாதைக்குரிய எண்ணங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறான், அல்லது இரு கரங்களும் கூடிய கிருஷ்ணரின் உருவை காண விரும்புகிறான். ஏன் வந்து அந்த இருக்கை இருக்க கிருஷ்ண ரூபத்தை காண விரும்புறான் அப்படின்னா அந்த ரூபத்தோட தான் வந்து அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன், அர்ஜுனா போய் விஸ்வரூபத்தை கட்டிப்பிடிக்க முடியுமா? முடியுமா? பார்த்தாவே பயமா இருக்கும். பார்த்தாவே பயமா இல்லைங்களா? நரசிம்மரை பார்த்து அப்படிதான் லக்ஷ்மி தேவி அலர்னாங்க இல்லைங்களா? அமரேந்தர் பிரபு ஒரு கிளாஸ்ல சொன்னாரு, லக்ஷ்மி தேவி வந்து ஐயோ தினம் நம்ம கல்யாணம் ஆனப்ப நம்ம புருஷன் வேற மாதிரி இருந்தாரு, இப்ப வேற மாதிரி இருக்கிறாரு, பயந்தாங்களாம். லக்ஷ்மி தேவியே பயந்தாங்க, சிவபெருமான் பயப்படுறாரு, பிரம்மா பயப்படுறாங்க. ஆனா அந்த துளியூண்டு பையன் என்ன பண்ணா, போய் மடியில உட்கார்ந்துக்கிறான். ஏன் அந்த பையனுக்கு வந்து பயமா இல்லையா? ஏன்னா பகவான் அப்படியே உக்ரமா இருக்கிறாரு மேல. அந்த இப்படி ஒரு உருவத்தையே இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்ல. இங்க சிங்கம் தலை, உடம்பு மனுஷ உடம்பு, அப்படியே கையில நகத்துல எல்லாம் அப்படியே வந்து ரத்தம் வலியுது, அப்படியே ஒரு உக்கிர ரூபமா இருக்காரு. அப்படியே வந்து என்னை கொன்னுருவாரோ அப்படின்னு கூட அந்த பையன் பயப்படல பாருங்களேன். என்ன ஒரு கிளாரிட்டி. நம்மளா இருந்தா கூட நடுங்க தொடர்நடுங்கிருவோம் பார்த்தோம்னா, இல்லையா சாந்தி மாதாஜி? பயப்படுவீங்களா?
ஆமாங்க மாதாஜி, பயப்படுவோம். கண்டிப்பா பயப்படுவோம். Yes. பயப்படுவோம். நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கெல்லாம் அந்த அந்த அளவுக்கு பிரக்னான் மாதிரி பக்தி எல்லாம் இல்ல மாதாஜி. பயப்படுவோம். நிஜமாவே எனக்குலாம் ஆதங்கமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு பக்தியா இருக்காங்க, நம்ம என்ன இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. Yes. அது அந்த இருக்கணும். அளவுக்கு இல்ல. அது இருந்தாதான் பக்தியில முன்னுக்கு வருவோம். நான் நல்லா பக்தி பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. சோ ஐயோ நான் எல்லாரும் எப்படி இருக்காங்க, நான் இன்னும் இன்னும் பக்தியே நான் பண்ணலையே அப்படின்னு தான் ஒவ்வொரு ஜீவாத்மா ஃபீல் பண்ணணுமா. ஸோ அவர் பிரகலாதர் வந்து பகவானை பார்த்து பயப்படல. ஸோ பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா பகவானுடைய அந்த அன்பு பரிமாற்றம் அதுதான் பிடிக்குமாமா. அவருடைய அந்த கோரம் இல்ல அவங்களுக்கு அதை அழட்டிக்கிறது இல்ல அவங்க. ஸோ பகவானுடன் அன்பு பரிமாற்றம் செய்யணும். அதனாலதான் வந்து விஸ்வரூபத்தை வந்து பக்தர்கள் மைண்ட் பண்றது இல்ல அப்படின்னு பிரபுபாதை கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகா பாத்திரலாம், இதுவும் ரிலேட்டட் தான். சஞ்சய உவாச்ச இதி அர்ஜுனம் வாசுதேவ ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயமாஷ பூய ஆஸ்வாசயாமாஷ சபீதமேனம் பூத்வா சௌமியம் மகாத்மா. யாரோ மொழிபெயர் பொருளுரை படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினான், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களை உடைய தனது சுய உருவையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். பொருளுரை. வசுதேவருக்கும் தேவகிக்கும் முதலில் அவர் 4 கரங்களுடைய நாராயணராக தோன்றினார். ஆனால் அவர் தனது பெற்றோரால் வேண்டப்பட்ட போது தன்னை சாதாரண குழந்தையை போன்று மாற்றிக்கொண்டார். அதுபோலவே 4 கரங்களுடைய ரூபத்தை காண்பதில் அர்ஜுனனுக்கு விருப்பம் இருக்காது என்பதை கிருஷ்ணர் அறிவார். இருப்பினும் 4 கரங்களுடைய அத்தகைய உருவத்தை காட்டும்படி அர்ஜுனன் வேண்டியதன் காரணத்தால் கிருஷ்ணர் அந்த உருவத்தை மீண்டும் காட்டி இறுதியில் தனது 2 கரங்களுடைய உருவத்தை காட்டினார். சௌமிய பபுகு எனும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். சௌமிய பபுகு என்றால் மிகவும் அழகிய உருவம் என்று பொருள். இந்த உருவமே அழகில் சிறந்ததாகும். கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்த போது அவரது அருகில் உருவினால் அனைவரும் எளிமையாக கவரப்பட்டனர். மேலும் கிருஷ்ணரே அகிலத்தின் இயக்குனர் என்பதால் தனது பக்தனான அர்ஜுனனின் பயத்தை அறவே ஒழித்து மீண்டும் தனது அழகான கிருஷ்ண உருவத்தை காட்டினார். பிரம்ம சம்ஹிதையில் 5.38 கூறப்பட்டுள்ளது. பிரேமாஞ்சன பக்தி விலோச்சனேன, எவருடைய கண்கள் பிரேமை எனும் மெய்யினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோ அத்தகைய நபர்களே ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய உருவினை காண முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ சஞ்சய்ன்னு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து பகவான் 4 கரங்களுடைய உருவத்தை காமிக்கிறாரு. ஏன்னா அர்ஜுனாவை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. அந்த விஸ்வரூபத்தை பார்த்து குழம்பி போயிருக்காரு இல்லையா, அவரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக 4 கை ரூபத்தை, ஏன்னா அர்ஜுனா கேட்கிறாரு, அதனால காமிக்கிறாரு. அடுத்தது வந்து தன்னுடைய சுய உருவத்தையும் காமிக்கிறார். 2 கை ரூபத்துல இருக்கிற தன்னோட சுய உருவத்தையும் காமிக்கிறாரு. அர்ஜுனாவை சமாதானப்படுத்துறதுக்காக பண்றாரு. சோ பகவான் உங்களுக்கு தெரியும், வசுதேவருக்கும் தேவகிக்கும் மைந்தனா பிறந்தப்ப ஃபர்ஸ்ட் எந்த ரூபத்துல வந்தாரு? 4 கை ரூபம். 4 கை நாராயண ரூபம். ஏன் அப்படி வந்தாரு? தான் நாராயணன்றத தெரியப்படுத்த நான் தான் நாராயணன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக பகவான் வந்து இந்த 4 கை ரூபத்துல வர்றாரு. மறுபடியும் வந்து தேவகி வேண்டுவாங்க இல்லைங்களா, தேவகி வேண்டின அப்புறம் தான் அதனுடைய 2 கை ரூபத்துக்கு பகவான் வருவார். எஸ். சோ அது மாதிரி 4 கை ரூபத்துல பாக்குறதுக்கு வந்து அர்ஜுனாவுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்காதுன்னு கிருஷ்ணாவுக்கு தெரியுமா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் 4 கை ரூபத்தை காமிச்சிட்டு மறுபடியும் தன்னுடைய 2 கை ரூபத்தை பகவான் தன்னுடைய ரெகுலர் ஃபார்முக்கு வராரு. அதுக்கு வந்து சௌமிய வபு சஞ்சயன் சொல்லியிருக்காரு பாருங்க. சௌமிய வபு அப்படின்னா அழகிய உருவம். பகவான் கிருஷ்ணருடைய அந்த உருவம் அழகிய உருவம். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. எஸ். உலகத்திலேயே அழகு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்னா அது பகவானுடைய அழகுதான்.
அவருடைய அழகுக்கு வந்து ஈடு இணை வந்து நம்ம பௌதிக குலத்துல எதையுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவருடைய கலர் வந்து அந்த கார்மேக கலர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர். பிரபுபாத் கூட சொல்லியிருப்பாரு. சோ நாம இந்த பௌதிக புலன்களை வச்சுதான் பகவானை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதனால நமக்காக அந்த கார்மேகம் சொல்றாங்க. சோ பகவானுடைய அந்த அழகு எப்படின்னா பக்தர்களுக்கு வந்து அவ்வளவு பிளீசிங்கா இருக்குமாமா. நமக்கே பாருங்களேன், ஒவ்வொரு டைம் பகவானுடைய இந்த போட்டோ பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் இல்லைங்களா? அப்படியே வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். ஆமா மாதாஜி, கரெக்ட். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. கண்ணு எடுக்க முடியாது. திருப்பதியிலேயே அந்த நம்ம போனா பகவான் இப்படின்னு இப்படி நிமிர்ந்து இப்படி பாக்குறதுக்குள்ள ஜர்கண்டி 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 அவருடைய அந்த அழகு ஒரு செகண்ட் கூட பார்க்க விட மாட்டாங்க. நமக்கு வந்து ஆதங்கமா இருக்கும். பகவானுடைய அந்த அழகு வந்து இந்த பௌதிக உலகத்துல வேற எதுக்கும் ஈடு இணையே கிடையாது. அவர் அழகுனா அழகுதான். அவர் தங்க கலர்ல வந்தாலும் அழகு, கருப்பா இருந்தாலும் அழகு. ஈவன் அவர் வந்து வராகரா வந்தாலும் அழகுதான் இல்லைங்களா? பன்றியா வராரு, வராகரா வராரு, அதுவும் ஒரு அழகு. வாமனரா வந்தாலும் அழகு, மச்சம் மீனா வந்தாலும் அழகு. அவர் என்ன உருவம் எடுத்து வந்தாலுமே அவர் வந்து தன்னுடைய இந்த சச்சிதானந்த உடல்ல தான் அவர் வர்றார். அவருடைய உடல் நம்ம உடல் மாதிரி சாதாரண உடல் கிடையாது. நாம் எடுக்கிற உடல் கிடையாது. அவருடைய உடல் சச்சிதானந்த உடல். பகவான் வராகரா வரப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய உடம்பு அப்படி சிலிர்ப்பாராமா. இந்த பன்றி சிலிர்க்கும் இல்லையா? அந்த சிலிர்க்கிறப்போ அப்ப அந்த உடம்புல இருக்கிற தண்ணீர் தெரிக்கும் இல்லையா? அந்த மேல் உலகத்துல இருக்கிறவங்களாம் அதை தீர்த்தமா வாங்கி எப்படி குடிச்சாங்களாம். அவங்களே எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பாருங்க. சோ அந்த மாதிரி பகவானுடைய எல்லா ரூபமுமே அழகுதான். அவரே அழகு. அவரு என்ன ரூபம் எடுத்தாலும் அவர் அழகுதான். அவரு தன்னை போய் கண்ணாடியில பாத்துக்குவாராம். நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கிறேன், இந்த கோபிஸ் எல்லாம் என்னை பார்த்து இப்படி மயங்குறாங்களே அப்படின்னு சொல்லி பாத்துக்குவாராம். அதுவும் வந்துட்டு யசோதாமாட்ட வந்து அங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யசோதமா டென்ஷனா திரும்பி இப்படி பாப்பாங்க கிருஷ்ணாவை. இவர் இப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாருன்னா அவங்களுக்கு அப்படியே அவ்வளவுதான், பிளாட் ஆயிருவாங்க. நீங்களாம் பொய் சொல்றீங்க, என் பையன் நல்ல பையன், நீங்களாம் தான் பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சோ அப்படி மயக்கி வச்சிருப்பாரு அவங்க அம்மாவை, தன்னோட சிரிப்பு மூலமாவே மயக்கி வச்சிருப்பாரு. சோ அவருடைய அந்த புன்னகை, மந்தகாச புன்னகை, சோ அது எல்லாமே அழகுதான். சௌமிய வபு, பகவான் வந்து சௌமிய வபு. அது அந்த கிருஷ்ணரே அகிலத்தின் இயக்குனர்னால தன்னுடைய கிருஷ்ணர் உலகில் இருந்த போது அவரது அழகிய உருவினால் அனைவரும் எளிமையாக கவரப்பட்டனர். எல்லாருமே அவருடைய அந்த அந்த அழகுனால கவரப்பட்டாங்க. ஈவன் அந்த ரெஸ்லிங் அந்த இதுக்கு போனார் இல்லையா, மல்யுத்தம் நடக்கிற இடத்துல அங்கிருந்த மக்கள் எல்லாம் பதைக்கிறாங்க. பால் குடிக்கிற பால் மனம் மாறாத பாலகர்கள் 2 பேர் இருங்க, கிருஷ்ண பல்ராம். அவங்களுக்கு எதிரா போரிடுறது வந்து பாத்தீங்கன்னா யார் போரிட்டாங்க? முஷ்டிகா. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஒல்லியா இருந்தாங்களா? பிரம்மாண்டமான உருவம், பாடி பில்டர்ஸ். எஸ், அப்படி இருந்தாங்க. அவங்க 2 பேரோட யோசிச்சு பாருங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு இவங்க வந்து கடவுள்னு தெரியாது. அவங்க பாக்குறாங்க 2 பசங்க, சின்ன பசங்க, அழகு பசங்க. அவங்களோட வந்து இவ்ளோ, ஐயோ என்ன கொடூரம், இந்த கம்சனுக்கு அறிவே இல்லையா, இப்படி பண்றானே, ஐயோ இந்த குழந்தைங்க எவ்வளவு அழகா இருக்கு, இந்த குழந்தைங்க குட்டியா பால் மனம் பாராம இருக்கே, இதுல போய் இந்த இவ்வளவு பெரிய மலர்களோட மோத விடுறானே அப்படின்னு சொல்லி பதைக்கிறாங்க மக்கள் எல்லாம். சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பகவானுடைய அந்த உண்மையான ஆப்பரன்ஸ் தெரியாது. இருந்தாலும் அவருடைய அந்த உருவத்தை பார்த்து அவங்க வந்து கவரப்படுறாங்க. சோ அதே மாதிரி குருஷேத்திர போர்க்களத்துல எதிரணியில இருக்கிறவங்க, பாண்டவர்கள் அணியில இருக்கிற வீரர்கள் கோடிக்கணக்குல இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பகவானோட அந்த அழகுனால கவரப்படுறாங்க. எதிரணி வீரர்கள் கூட அவரை வந்து பார்த்து கவரப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து அதை யோசிக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனா பகவானை பார்த்துட்டே அவங்க வந்து உயிரை விடுறாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் பகவான் வந்து நல்ல கதி கொடுக்குறாரு. சில பேருக்கு மோட்சம் கொடுக்குறாரு, சில பேருக்கு பக்தி கொடுக்குறாரு, அவங்களோட லெவலுக்கு ஏத்த மாதிரி. சோ அவருடைய அந்த உருவத்தினால அட்ராக்ட் ஆகாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அசுரர்கள் தான் இல்லைங்களா?
யார் யார் அட்ராக்ட் ஆகல சொல்லுங்க மகாபாரதத்துல? துரியோதனன், துரியோதனா, ம் துச்சாசனன், துச்சாசனா, திருதராஷ்டிரர், ம் கர்ணன். சகுனி, ம் இல்ல கர்ணன் எல்லாம் இல்ல. கர்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ம் கர்ணன் வந்து அவர் பிடிக்கும், ஆனா வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்காரு. கரெக்ட், மாத்த வச்சு. இன்னொருத்தர் முக்கியமான ஒரு நேம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அஸ்வத்தாமனா மாதாஜி. அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனுக்கு பிடிக்கும், அதான். பிடிக்கும். அஸ்வத்தாமன். ஒருத்தர் வந்து இவர் திட்டுவார் இல்லையா பகவான, அவரு சிசுபாலன். சிசுபாலன், சிசுபாலன். பாலன். சிசுபாலன் பாலன், தண்டவக்ரன், தண்டவக்ரன். அப்புறம் இன்னொருத்தர் பகவான் மாதிரியா ஜெயத்ரதன், ஜெயத்ரன். ஜெயத்ரதன். கிருஷ்ணா மாதிரியே பேர் என்ன? பவுண்ட்ரகன் மாதாஜி, பவுண்டர். பவுண்ட்ரகன், ஜராசந்தன் மாதாஜி. ஜராசந்தன். எஸ். இந்த மாதிரி நிறைய அசுரர்கள், அதே மாதிரி இந்த கேசி, இந்த பிரலம்பாசுரா, இவங்கெல்லாம் வந்து பகவானை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த உருவம் வந்து அட்ராக்டிவா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து அந்த 6 எதிரிகள் வந்து அவ்வளோ இதா இருக்காங்க. சோ ஏதோ அவங்க யாரோ நாம யாரோ நினைச்சிடாதீங்க. நாமளும் பல கோடி வருஷமா அப்படிதான் இருந்துட்டு இப்பதான் அந்த நமக்கு புண்ணியம் சேர சேர நம்ம ஒரு பக்தரை பார்த்ததுனால நாம வந்து இப்ப பகவானுடைய உருவத்தினால அட்ராக்ட் ஆகுறோம். பகவானோட உருவத்துக்கு அட்ராக்ட் ஆகுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நாம நிறைய பக்தி சுக்ருதி நமக்கு ஆட் ஆயிட்டே வர்றப்பதான் அப்பதான் நம்ம அதுக்குமே அட்ராக்ட் ஆகுமா. இல்லைன்னா நாமளும் அவங்கள மாதிரிதான், அதே மாதிரி அசுர குணத்தோட தான் நாம இருப்போம். சோ பக்தர்களுக்கு மட்டும்தான் வந்து பகவான் அட்ராக்டிவா இருக்காரு. மத்தவங்களுக்கு வந்து அவரு அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல. அதனாலதான் அவங்க சில பேர் வந்து எனக்கு கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து அவர் லீலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை கடவுள்னு கூட ஏத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஒன் ஆஃப் த டெமிகாட்ஸ், ஒரு தேவர்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்க. ஏன்னா அது அடுத்தடுத்த ஸ்லோகால வரும். அதுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு இது அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுக்ருதி வேணும் அப்படிங்கிறது. இங்க பிரபுபாத் அழகா கொடுக்குறாரு. பிரம்ம சமிதியில பிரம்மா சொல்லியிருக்காரு இல்லைங்களா, பிரேமாஞ்சன சுச்சரித பக்தி விலோச்சனையில. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? பிரேமை. எஸ், பிரேமையோட நாம பாக்குறப்பதான் அவரு வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியவார். இல்லைன்னா அவர் வந்து ஒரு சாதாரண நபரா தான் நம்ம நினைப்போம். ஈவன் ராமரையும் அப்படி நினைச்சவங்க இருக்காங்க, கிருஷ்ணரையும் அப்படி நினைச்சவங்க இருக்காங்க, வராகரையும் அப்படி நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா. பகவான் வந்து வாமனரா போய் அந்த கோர்ட்ல நின்னப்போ அப்போ அவருடைய உருவத்தை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகுறாங்க. அழகா ஒரு குள்ள பிராமணனா போய் நிக்கிறாரு. ஆனா மகாபலி சக்கரவர்த்தியே வந்து என்ன வேணும் கேளுங்கன்னப்ப 3 அடி போதனையும் என்ன இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. இன்னும் வெறும் 3 அடி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ பகவானை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிது இல்லை. ஏன்னா அவர் பகவான் இல்லையா. அவருடைய செயல்களை புரிஞ்சுக்க முடியாது. பக்தன் எப்படின்னா என்ன தெரிஞ்சு வச்சிருப்பான்னா, அவன் பகவானை புரிஞ்சுக்க முடியாது, அவருடைய செயல்களை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சு வச்சிருப்பானாமா பக்தன். அத புரியாதவங்க தான் கேள்வி கேட்பாங்க. இப்ப பிரபுபாத்துக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியும், கிருஷ்ணா தான் காடு, அவரை யாருமே புரிஞ்சுக்க முடியாது, அவருடைய செயல்களும் அப்படித்தான் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அதுதான் பக்தன், அதுதான் வந்து உண்மையான பக்தன். சோ நாம அந்த பக்தன் ஆகணும் அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ணாவை அப்படியே ஏத்துக்கணும். சரிங்களா. அவரை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. இது அப்படியா அது அப்படியா, அவர் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எனக்கு இப்படி பண்ணிருக்காரு, எனக்கு ஒரு கால் தான் போச்சு, பக்த வீட்டுக்காரனுக்கு 2 கால் போகணும் அப்படிலாம் நம்ம கேட்க கூடாது. சரிங்களா. கிருஷ்ணா வந்து ஒண்ணு பண்றாருன்னா என் லைஃப்ல அது கரெக்ட், 100% நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும். எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே சந்தோஷமா இருக்கேன் நம்ம அப்படி நினைப்போம், ஓகே. ஆனா கஷ்டம் வரப்ப அப்படி நினைக்கணும். எனக்கு ஒரு காய்ச்சல் வருதா பரவாயில்ல, கிருஷ்ணா கொடுத்துக்காரு பரவாயில்ல, அப்ப ஏதோ ஒண்ணு என்ன லெசன் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கு.
இப்படிதான் வந்து பக்தன் நினைக்கணுமாமா. இதான் வந்து ஒரு பக்தனுடைய வியூ பாயிண்ட். சோ நாமளும் அந்த பக்தன் ஆகணுமா இல்லையா சொல்லுங்க? மாதாஜி ஆகணும் மாதாஜி. பக்தன் ஆகணுமா பகவான் ஆகணுமா? கஷ்டம் வரும்போது அது தோன்றது இல்லை மாதாஜி. என்னங்க மாதாஜி? சாந்தி மாதாஜி கேக்கல. கஷ்டம் வரும்போது அது தோன்றது இல்ல மாதாஜி. ஐயோ தோன்றது நம்மளுக்கு இல்ல. இவ்வளவு கஷ்டம் கஷ்டம் வருதே அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படிதான் சாமி இப்படி கஷ்டம் கொடுக்குறா அப்படின்னு தான் தோணுதா ஒழியா அது ஏத்துக்கிற பக்குவம் இன்னும் வரல மாதாஜி. எஸ் மாதாஜி. அதுதான் வந்து தொடர்ந்து நம்ம பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கிறோம், கிளாஸ் கேக்குறோம். எதுக்குன்னா இதா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ பகவான் ஏதோ ஒரு கொடூரன் மாதிரி, ராட்சசன் மாதிரி, நாம என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி நமக்கு அவர் கஷ்டம் கொடுக்குறாரு, நம்ம அவரை வந்து நம்ம பிளேம் பண்றோம். அப்படி கிடையாது. இப்போ அதாவது சாதாரண மக்களுக்கு வந்து வரக்கூடிய கஷ்டம் அவங்க கர்மாப்படி, பக்தி தொண்டு பாதையை வந்து சூஸ் பண்ணி பகவானை நோக்கி வர்றவங்களுக்கு வர்ற கஷ்டம் பகவானால் கொடுக்கப்படுது. எதுக்குன்னா அவங்கள மேலும் மேலும் தங்கிட்ட நெருக்கமா கொண்டு வர. நம்மளுக்கு நிறைய பௌதீக அந்த பந்தங்கள் இருக்கு, நிறைய கண்டிஷனிங் இருக்கு. நமக்கே தெரியாது சில விஷயங்களை நம்ம அவ்வளவு கண்டிஷனிங் ஆயிருப்போம். சோ அதுல இருந்து எல்லாம் நம்மள வெளியில கொண்டு வரதுக்காக தான் வந்து பகவான் நமக்கு கொடுப்பாரு. சோ இத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அர்ஜுனாவுக்கு வராத கஷ்டமா பாண்டவர்கள் படாத பாடா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து கிருஷ்ணா மேல ஒரு இத்தினோன்னு கூட நம்பிக்கை இழக்கல. சோ நாமளும் அப்படிதான். நமக்கு வர்ற அந்த பௌதீக கஷ்டங்களுக்காக வேண்டி பகவானை உதறிடக்கூடாது. அது வந்து என்னைக்கும் இருக்கதான் செய்யும். சோ பகவானை நீங்க ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பௌதீக கஷ்டங்கள் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதுவும் கடந்து போகும் தான். எதுவுமே பௌதீக உலகத்துல சந்தோஷமும் நிலையானது கிடையாது, துக்கமும் நிலையானது கிடையாது. எல்லாமே வந்து வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு டிசைன். அப்படி ஒரு கடல் அலை வந்து முன்னாடி வந்துன்னா அது என்ன பண்ணும்? திருப்பியும் பின்னாடி போகும் இல்லைங்களா? முன்னாடி மட்டுமே வந்துட்டு இருக்க முடியாது. முன்னாடி வரும் பின்னாடி போகும், முன்னாடி வரும் பின்னாடி போகும். அது மாதிரிதான் நம்ம பௌதீக வாழ்க்கையும் மாறி மாறி இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். ஆனா நாம பக்தியில நம்ம ஸ்டெடியா இருக்கணும். பகவானை நாம நிந்திக்க கூடாது. நமக்கு எது நடந்தாலும் அது பகவானோட கருணை தான். இத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. நம்ம பௌதீக வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம மனசை விடக்கூடாது. கிருஷ்ணா எனக்கு எப்பவுமே இருக்காரு, கிருஷ்ணா என் கூடவே இருக்காரு. நீங்க நினைக்கிறப்பவே கிருஷ்ணாக்கு அது தெரிஞ்சிரும். நம்ம எப்படி என்ன நினைக்கிறோங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சோ யார வேணா ஏமாத்தலாம், கிருஷ்ணாவை ஏமாத்த முடியாது. சோ நாம வந்து பகவான்கிட்ட வந்து நம்ம வெளிப்படையா இருக்கணும். நம்ம வந்து என்ன ஆமா பகவானே நான் முட்டாள்தான், எனக்கு வந்து சில விஷயங்கள் எனக்கு இப்படிதான் செய்ய தெரியுது, என்னால என்ன இவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம வந்து பகவான்கிட்ட நம்மள வந்து ஓப்பனா நம்ம ஒப்படைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அத வந்து அவரு சரி பண்ணி தருவார். நம்மளால நம்முடைய எந்த குணத்தையும் மாத்த முடியாது. சரிங்களா? கொட்டை எழுத்துல எழுதி வச்சுக்கோங்க. நம்மளால நாம் நினைச்சா எதுவும் மாறாது. பகவான் வந்து அதுக்கு உண்டான எம்பவர்மெண்ட் கொடுப்பாரு. ஐயோ கிருஷ்ணா என்னால முடியல, நான் இந்த குணத்தை மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருதான் வந்து உங்களுக்கு அந்த சக்தி கொடுப்பார். சோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்துலதான் நம்மளுடைய பக்தியினுடைய வெற்றி இருக்கு. இந்த மந்திரத்தை நாம எவ்வளவு ஹோல் ஹார்ட்டடா சொல்றோமோ, கதறி கதறி நாம சொல்றோமோ, அதுதான் வந்து என்னுடைய பக்தியின் சக்சஸே அடங்கி இருக்கு. இப்ப நாம ஒரு நார்மல் ஒரு சடங்கு மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வந்து பகவான் மேல பிரியம் வளர்த்திக்கிட்டு அவருடைய அந்த நாமா சொல்றப்ப அந்த நாக்கே இன்னைக்குமாம எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி ஒண்ணு வரணும் அப்படின்ட்டு. அப்படியே சொல்றப்பவே எக்ஸ்டசியா. நம்ம அந்த சைத்தன்ய சரிதாமத்துல படிச்சோம் இல்லைங்களா? கிருஷ்ணா அப்படின்னாவே அவங்களாம் அப்படியே எக்ஸ்டசிக்கு போயிடுறாங்க. ஆசையா இருக்கு அப்படி கேட்டாவே. எப்பதான் நமக்கு அப்படி வரும்னு தெரியல இல்லைங்களா? சோ அந்த நாமாவோட ருச்சி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வேற இந்த பௌதிக உலகத்துல வேற எதையுமே மைண்ட் பண்ண மாட்டோம். சோ அது கிடைக்கணும்னா நம்ம திருப்பி திருப்பி முயற்சி தான் பண்ணணும். கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குழந்தை விழுந்து விழுந்து எந்திரிக்கிற மாதிரி திருப்பி திருப்பி நாம முயற்சி தான் பண்ணணும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க